Hello guys, welcome back to KINEMASTER Master Class. KINEMASTER episode number 3ல எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா எப்படி வந்து ஆடியோ வந்து எடிட் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் வீடியோ தனியாக எடுத்துகிட்டு ஆடியோ தனியாக எடுத்துகிட்டு எப்படி வந்து எடிட் பண்ணுறது, அப்புறம் வந்து எப்படி வந்து பேசிகிட்டு இருக்கும்போது ஃபன்னி சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாம் போடுறது அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நிறைய கரெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. எப்படி வந்து KINEMASTERல ஆடியோ எடிட்டிங் பண்ணுறது அப்படின்னு இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். KINEMASTERனு வரும்போது நீங்கள் ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணுறது வந்து எப்படியும் ப்ளே ஸ்டோரில் வந்து டவுன்லோட் பண்ணுவீங்க. தயவு செஞ்சு ப்ளே ஸ்டோரில் வந்து டவுன்லோட் பண்ணாதீங்க. ஏன்னா டவுன்லோட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த KINEMASTER அப்படின்னு எழுதி காட்டும். அதுக்கு பதில் என்ன பண்ணுறீங்கன்னா நம்மளோட டெலகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலகிராம் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இல்லைனா டெலகிராமில் போய்ட்டு ஃபோட்டோகிராஃபி தமிழா அப்படின்னு அடிச்சிங்கன்னா நம்மளோட சேனலோட பேர் வந்துடும். ஸோ அதில் போய் KINEMASTER ஆப் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஆடியோ எடிட்டிங்கில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது எப்படின்னா எப்படி வந்து வீடியோ வந்து தனியாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஆடியோவும் தனியாக வந்து செப்பரேட்டாக எடுத்துருவோம். ஃபஸ்ட்டு வந்து எப்படி சொல்கிறது, கேமராவில் வந்து வீடியோ எடுத்துருவோம், ஃபோனில் இல்லைனா மைக்கில் வந்து சவுண்ட் வந்து ரெக்கார்ட் பண்ணிடுவோம். இதை வந்து எப்படி கரெக்டாக வந்து மெர்ஜ் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்குள்ளே இருக்கிற சூப்பரான டிப்ஸு நான் யூஸ் பண்ணுற டிப்ஸை தான் உங்களுக்கு வந்து சொல்லித்தர போகிறேன். எப்படின்னா இப்போ மீடியா அப்படின்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கலாம், நம்மளோட ஃபுட்டேஜ் வந்து எடுத்துக்கலாம். நான் வந்து ஆல்ரெடி நம்ம பழைய வீடியோட ஃபுட்டேஜ் எடுத்திருக்கேன். ஸோ உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி தான், நான் வந்து பேசுகிறது கொஞ்சம் டைம் எடுக்கும். அந்த டைம் எடுக்கும். ஆனால் வந்து இந்த வீடியோ ஆன் பண்ணிவிட்டு தள்ளி வந்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து ஆடியோ ரெக்கார்ட் பண்ணுவேன். அப்போ அந்த கேப் இருக்கும். அதை வந்து எப்படி ஃபில் பண்ணுறது அப்படின்னா, ஜஸ்ட் ஆடியோ அப்படின்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு வந்து ஆடியோ வந்து இங்கே தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து ரெக்கார்டிங் ஆப்ஷன் இருக்குது, அதை பற்றி நான் அப்புறம் சொல்கிறேன். இந்த ஆடியோ அப்படின்னு இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. எந்த ஃபோல்டரில் வந்து நீங்கள் ஃபைலை வந்து போட்டு வச்சுருக்கீங்களோ அந்த ஃபைலை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் கைன் அப்படின்னு தான் போட்டு வச்சுருக்கேன். ஸோ இப்போ வந்து என்னோடய சவுண்டை வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு இப்போ ப்ளே பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வீடியோவுக்கும் அந்த சவுண்டுக்கும் ஒரு சம்மந்தமே இருக்காது. ஸோ இதை வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னா, இப்போ நம்ம சும்மா அப்படி தள்ளி வச்சு ஃபிக்ஸ் பண்ணலாம். ஆனால் வந்து அது பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்ற எந்த ஒரு அவசியமே கிடையாது. ஸோ வீடியோ கிளிக் பண்ணிவிட்டு இந்த அப்படி கீழே தள்ளிட்டு வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோ அப்படின்னு அது கொடுத்து விட்ருங்க. அது கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்ஷாட் அப்படின்னு இருக்குல்ல, நான் வந்து இன்ஷாட்டை தான் கலர் கரெக்ஷன் பண்ணேன். ஸோ இந்த வீடியோட பேர் இந்த இடத்துல இருக்குது, நான் வந்து எக்ஸ்போர்ட் பண்ண ஆடியோட பேர் இந்த இடத்துல இருக்குது. ஜஸ்ட்டு ஜூம் பண்ணிவிட்டு இந்த கீழே நியூ அப்படின்னு போட்டிருக்கேன் பாருங்கள், அது வந்து ஒரிஜினல் ஆடியோ. ஸோ அதை வந்து இப்படி தள்ளி வச்சோம் அப்படின்னா கரெக்டாக வந்து ஃபிக்ஸ் ஆயிரும். ஜஸ்ட்டு நான் ஜூம் பண்ணி பார்க்குறேன் பாருங்கள், இந்த வேவ் இருக்குல்ல, இந்த வேவ் வந்து கரெக்டாக வந்திருக்கணும். ஸோ அந்த வேவ் கரெக்டாக இருந்தாலே நம்ம வீடியோ வந்து ப்ளே பண்ணும்போது அதோட ஆடியோ வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் இந்த இன்ஷாட் அப்படின்னு இருக்க பழைய சவுண்ட் இருக்குல்ல, அது வந்து டெலீட் பண்ணிட்டோம் அப்படின்னா இப்போ நம்ம ப்ளே பண்ணும்போது கரெக்டான சவுண்ட் எஃபெக்ட்ஸ் இருக்கும், சவுண்டும் கிளியராக இருக்கும். நம்ம வந்து வீடியோவோடையும் நம்ம வந்து மெர்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் ஆடியோ அப்படின்னு வரும்போது உங்களுக்கு வர டிப்ஸ் வந்து ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணி நீங்கள் அதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து ஸ்ப்ளிட் பண்ணுறது கீழே இருக்கும், ஸ்ப்ளிட்டு கொடுத்துட்டு இதை வந்து டெலீட் பண்ணிக்கலாம். ஆடியோ அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ வந்து நம்ம மெர்ஜ் பண்ணிட்டோம். அடுத்து வந்து இதுக்கு கொஞ்சம் ஃபில்டர்ஸ் எல்லாம் போடுறதுக்கு இது வந்து ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு என்ன பண்ணால் நம்மளோட ஆடியோ ஃபைலுக்கு கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா இதில் வந்து ரீவர்ப்னா நான் சொல்லியிருந்தேன், நம்ம பேசுகிற வந்து நார்மலாக அப்படி பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னா இது பாத்ரூம்லேருந்து பேசுகிற மாதிரி கேட்கணுமா, இல்லை சர்ச்சிலேருந்து பேசுகிற மாதிரி கேட்கணுமா, இல்லை குகையிலேருந்து பேசுகிற மாதிரி கேட்கணுமா, ஒரு எக்கோ ரூம்லேருந்து பேசுகிற மாதிரி கேட்கணுமான்னு டிஃப்ரெண்ட்டான ரீவர்ப் அப்படின்றது சொல்கிறாங்க. இதில் வந்து நமக்கு எது வேணால் செலக்ட் பண்ணி கொடுத்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வாய்ஸ் சேஞ்சர்னு வருது. இந்த வாய்ஸ் சேஞ்சர் வந்து இப்போ சப்போஸ் நிறைய யூடியூபர்ஸ் வந்து அவங்களோட சொந்த வாய்ஸில் வந்து பேசுறதுக்கு விரும்ப மாட்டாங்க. அதுக்கு வந்து இந்த ஃபில்டர்ஸ்லாம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். வாய்ஸ் ஃபில்டர்ஸ் தான் இதெல்லாம், வேறு ஒன்றுமே கிடையாது. கம்ப்யூட்டரு, ரோபோட்டு அந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது. விமன்லாம் வேலையே செய்யாது, நான் ஆல்ரெடி டைப் பண்ணி பார்த்துட்டேன். ஸோ இப்போ ப்ளே பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்து வந்து டக்கிங் அப்படின்னு இருக்குது. அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு நாய்ஸை வந்து கம்மி பண்ணி கொடுக்கும். இதை போட்டு விட்டிங்க அப்படின்னா நாய்ஸை வந்து கம்மி பண்ணி கொடுக்கும். லூப் அப்படின்னு கொடுத்துட்டிங்க அப்படின்னா வந்தா சுட்டா போனால் ரிப்பீட் அப்படின்ற மாதிரி இந்த லூப் வந்து இந்த சவுண்டு வந்து இப்படி லூப்பில் ஓடிட்டு இருக்கும் திரும்ப. லூப் டு எண்டு அப்படின்னு கொடுத்துட்டிங்க அப்படின்னா இந்த சவுண்டு வீடியோ முடிகிற வரைக்கும் அதே சவுண்டு ஓடிக்கிட்டே இருக்கும், லூப்பில் ஓடிக்கிட்டு இருக்கும் திரும்ப. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் போடுறோன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு 5 செகண்ட் இருக்குன்னா அதை வந்து நம்ம திரும்ப போட்டுட்ருக்க முடியாது. ஸோ அதுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த லூப்பு அப்படின்றதுக்கு டிக் பண்ணிவிட்டு லூப் டு எண்டு அப்படின்றது கிளிக் பண்ணி கொடுத்துட்டிங்க அப்படின்னா நீங்கள் வச்சுருக்க 5 செகண்டோ 10 செகண்டோ பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து அப்படியே அந்த வீடியோ முடிகிற வர அப்படியே ஓடிட்டுருக்கும். ஸோ வீடியோ முடிகிற வர ஒரு சாங் வந்து பேக்ரவுண்டில் ஓடிட்டே இருக்கும்னா இந்த லூப் டு எண்டு அப்படின்னு கொடுத்து விட்டிங்கன்னா ஓடிட்டுருக்கும். ஆனால் அதில் வந்து உங்களுக்கு கட் பண்ண முடியாது, ஏன்னா ஃபுல்லாக ஓடுதல், அது எது கட் பண்ணிக்கிட்டு அப்படின்னா. அதுக்கப்புறம் வந்து சென்டரில் இருக்கிறது வந்து உங்களுக்கு ஃபில்டர், ஈக்குவலைசர். இதில் வந்து பாஸ் பூஸ்டர், பாஸ் ரெடியூசர் அப்படிலாம் உங்களுக்கு நிறைய விஷயம் தெரியும். பாஸ்னால் என்ன, அப்புறம்
ஹிப்ஹாப்னா என்ன அப்படின்னு நம்ம மியூசிக் பிளேயரில் வந்து இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ இது வந்து யூடியூப்பில் வந்து நம்மளால் வந்து அந்த ஈக்குவலைசர் வந்து செட் பண்ண முடியாதுல்ல, அதனால் நம்ம எடிட்டிங் பண்ணும்போதே கரெக்டான ஈக்குவலைசர் வந்து செட் பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னா கேட்குற ஆடியன்ஸ்க்கு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த ஒரு வால்யூம் இது வந்து நான் முதல்ல சொன்ன மாதிரி தான். ஜஸ்ட்டு இந்த இடத்துல வந்து உங்களுக்கு சவுண்டு கம்மி பண்ணணும் அப்படின்னா அப்படியே கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல கம்மியாயிரும். கொஞ்சம் தள்ளிட்டு இந்த இடத்துல சவுண்டு கூடணும் அப்படின்னா அப்படியே நீங்கள் ஃபுல்லாக கூட்டி வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்மளால் வந்து மேனுவலாக வந்து இப்படி சவுண்டை கூட்டவும் குறைக்கவும் செய்ய முடியும். ஓகே, இப்போ வந்து நம்ம ஒரு ஆடியோ வந்து ஆட் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து எப்படி ஆட் பண்ணுறது, ஒரு வீடியோவும் ஆடியோவும் தனியாக எடுத்துகிட்டு எப்படி வந்து ஆட் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அடுத்து வந்து இந்த ஃபன்னி சவுண்ட்ஸ் எல்லாம் எப்படி ப்ரோ ஆட் பண்ணுறாங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். ஸோ அந்த டவுட் வந்து கிளியர் பண்ணுறதுக்கு தான் இந்த ஆடியோ அப்படின்றதுல அதை கிளிக் பண்ணி கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இவங்களே வந்து கொஞ்சம் சவுண்ட் எஃபெக்ட்ஸ் தான் தராங்க. அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து ஸ்டோரில் போய் வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். கொஞ்சம் எஃபெக்ட்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ இப்போ வந்து நான் வந்து எஃபெக்ட்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். சவுண்ட் எஃபெக்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு ட்ராப் சவுண்ட் அப்படின்றத செலக்ட் பண்ணி கொடுத்துக்கிறேன். ஸோ இதுதான் வந்து இப்படி தான் வந்து சவுண்ட் எஃபெக்ட்ஸ் வந்து ஆட் பண்ணுவாங்க. மேலே வந்து வாய்ஸ் போயிட்டு இருக்கா, கீழே வந்து உங்களுக்கு தேவையான இடத்துல வந்து சவுண்ட் எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ணலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸை செலக்ட் பண்ணி நீங்கள் இப்படி தள்ளிக்கிட்டு இருக்கலாம். ஸோ கரெக்டான டைமிங் வரும்போது நீங்கள் வச்சு கொடுத்துட்டீங்க அப்படின்னா ப்ளே பண்ணும்போது இந்த ஃபன்னி சவுண்ட்ஸ் வந்து இதில் வந்து ஆட் ஆயிரும். அடுத்து வந்து இதில் நம்ம பார்க்க போகிறது என்ன பார்த்தீங்கன்னா ரெக்கார்டு சவுண்டு வந்து ரெக்கார்ட் பண்ணுறது எப்படி. இப்போ சில யூடியூபர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா வாய்ஸ் ஓவர் பண்ணுவாங்க. வாய்ஸ் ஓவர் பண்ணுறது அப்படின்போது நம்ம நிறைய பிக்சர்ஸ் எல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து வாய்ஸ் ஓவர் பண்ணுறது. ஸோ அதுக்கு வந்து இவங்க வந்து ரெக்கார்ட் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. சார் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்த்தோம் அப்படின்னா ஒரு வீடியோவும் ஆடியோவும் தனியாக எடுத்துகிட்டு அதை வந்து எப்படி மெர்ஜ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் அந்த ஆடியோக்கு வந்து எப்படி வந்து எஃபெக்ட்ஸ் கொடுக்கறது, அப்புறம் வந்து அதை வந்து எப்படி ஈக்குவலைசர் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து ஒரு உள்ள இடத்துல சவுண்டை கூட்டவும் தேவையில்லாத இடத்துல சவுண்டை குறைக்கவும் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து எப்படி வந்து ரெக்கார்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து எப்படி வந்து இந்த ஃபன்னி சவுண்ட்ஸ்லாம் ஆட் பண்ணுறாங்க அப்படின்றத பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து இந்த பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து வீடியோ ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வர எப்படி லூப்பில் ஓடிட்டு இருக்கணும் அப்படின்றதையும் பார்த்தோம். ஸோ என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம ஆடியோ எடிட்டிங் பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டோம். உங்களுக்கு வந்து கைன்மாஸ்டரோட இன்னும் உடனே பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலோட ப்ரீமியம் வந்து வாங்கிக்கோங்க. ப்ரீமியம் வாங்கினீங்க அப்படின்னா அதில் எல்லாமே போட்டிருக்கேன். ஸோ இல்லை அப்படின்னா ஒரு நாள் வெயிட் பண்ணிங்கன்னா அடுத்த நாள் வீடியோ வந்து. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். அதனால் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் கைன்மாஸ்டரோட பழைய வீடியோஸ் பார்க்கலாம் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க.